அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இவ்வுலகிலே வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்ததை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவனுடைய கபூர் ஒளியாக, நூறானியத்தாக, சொர்க்கத்தின் பூஞ்சொலியை போன்று அவனுடைய கபூர்கள் மாறி வருகின்றது. அதே ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் குடித்துவிட்டு, அதையெல்லாம் உண்ணிவிட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து கபூரிலே அவனை அடக்க செய்ததற்கு பின்னால் அவனுடைய வேதனைகள் படும் மோசமானதாக இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் நமக்கு ஹலால் ஆக்கியிருக்கின்றார்களோ அதை மட்டும் உண்ணக்கூடியவர்களாக, அதை மட்டும் குடிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எதையெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கின்றார்களோ அதை விட்டு முழுமையாக நாம் தூரமாகி செல்ல வேண்டும். ஆக இந்த ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலியமாக சில நபர்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு பயனடைவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.